கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இன்று நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு எப்படி ஆறுதலை கொடுக்கிறார் என்று பாருங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு எப்படி ஆறுதலாக இருக்கிறார் பாருங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் இரக்கங்களின் பிதா. தேவன் நமக்கு இரக்கங்கி நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். நம்ம எத்தனையோ பாவங்கள் எதெல்லாம் செய்திருந்தாலும் நம்மளை மறுபடியும் அவர் மீட்டெடுத்து அவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அப்படிதானே? எத்தனையோ காரியங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வழி தப்பி போயிருப்போம். ஆனாலும் தேவன் நம்மளை வழி விட்டு விலகாமல் நம்மளை மீண்டும் கொண்டு வந்து அவர் நமக்கு ஆறுதலை சொல்கிறார். அவர் வார்த்தை மூலமாக. இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. எத்தனை காரியங்கள், எத்தனை துன்பங்களிலோ, கஷ்டமான சூழ்நிலைகளிலோ, ஆபத்தான நேரங்களிலோ, நோய் நொடிகளிலோ இருக்கும் பொழுது தேவன் உங்களை மீட்டெடுத்து உங்களுக்கு இரக்கமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இரக்கங்களின் பிதாவும் அவர் இரக்கமுள்ளவர். உங்களுக்கு எப்பொழுதும் இறங்கி ஆறுதலை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை மூலமாக சகலவிதமான ஆறுதலாகிய தேவனமாய் இருக்கிறவருக்கு, இந்த மாதிரி தேவனாய் இருக்கிறவருக்கு அவருக்கு கொடான கொடி நன்றி சொல்லணும். எப்பொழுதும் காலையில் எழுந்தவுடனே அவருக்கு நன்றி சொல்லும். அவர் இரக்கமுள்ள தேவனே, என்னோடு கூட இருக்கிற கொடான கொடி ஸ்தோத்திரம். காலையில் வெளியே போகும்போது, இன்று என்னுடைய காரியத்தை நடத்தி வைக்கிற தேவாதி தேவனே, எனக்கு இறங்கி என் இரக்கத்திற்கு தேவனாய் இருக்கிறவரே, உமக்கு கொடான கொடி நன்றி, உமக்கு கொடான கொடி நன்றி என்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதிலும் எப்பொழுதும் அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாவிலே அறிக்கை செய்து கொண்டு இருக்கும். இரக்கமுள்ள தேவன் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார் என்று அவர் சொல்கிறார். என்று நான் ஆறுதல் தேவனாக நான் இருப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆறுதல் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால தான் காலையிலே கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு நீங்கள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய மனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் தினமும் கேளுங்க. அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிற தலைப்பில் நம்ம அதிகமாக தியானிக்க உங்களுடைய மனம் ஒரு நாளும் கஷ்டப்படாமல் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. ஏனென்றால் ஆறுதல் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.